வணக்கம் நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம். இன்னைக்கு நாம பார்க்க போற திரை விமர்சனம் தந்திரா. பேர்லயே ஒரு கவர் பண்ற விஷயம் இருக்கு பாருங்க. தந்திரா, தந்திரம், மந்திரம் தந்திரம் தான் இப்ப எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா மந்திரமும் வேணும், தந்திரமும் வேணும். ரெண்டுமே இல்லைன்னா இந்த மாதிரி வாழ்க்கை எந்திரமா தான் போகும். அந்த விதத்துல தந்திரா படம் ரொம்ப ரொம்ப கதை, அதாவது நம்ம நார்மலான ஒரு கதை இல்லாம தீய சக்தி நல்ல சக்தி அதுக்குள்ள இருக்கிற ஃபைட்டு, அதுல ஒரு லவ் ஸ்டோரி, அப்பா அம்மா பையன் மேல பாசம். இது படத்துல ஓப்பனிங் சீனே வித்தியாசம் தான். பையன் எங்கன்னு சொல்லும்போது டைலாக் அழகா அவங்க காமிக்கிற விஷயம் ஒரு எல்லாரும் லைன்ல நிற்பாங்க. என்னடா இந்த ஊர்ல லைன்ல நிக்கிறாங்க, நமக்கு ஷாக்கா இருக்குன்னு பார்த்தா நிச்சயமா தமிழ்நாட்டில் லைன்ல கிடையாது. எல்லாரும் ஒரே கிரௌடா போய் வாங்குறோம். அந்த கடை தான், டாஸ்மாக் கடை தான். அப்படி கோயிலுக்கு போற சொல்லிட்டு பையன் ஒரு வாங்கி அவங்க சாப்பிட்ற விஷயம் அவங்க ஃப்ரெண்டு பண்ற அமக்கலமோ, அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில சேர்ந்து அவருக்குன்னு தனி விஷயம். அப்பயே பாத்தீங்கன்னா இன்னொரு கிராமத்துல கதாநாயகி, கதையின் நாயகி, அவங்க அறிமுகம். இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒண்ணு சேர்றாங்க, அந்த லவ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு என்ன பிரச்சனை, இப்படி சொல்லும் போதே நமக்கு டைரக்டர் ஒரு விஷயத்த படத்துல ஒரு விஷயம் நமக்கு பயமுறுத்துறாரு. அதாவது கற்பனை கதை தான். ஒரு பேய் வீடுன்னு காமிச்சு பேய் பங்களா ஓப்பனிங் சீனே அதுதான். அதுல இருந்து கதை ஆரம்பிக்கும். அப்படி போகும்போது ஏன் இவங்க இப்படி பண்றாங்க, இதுக்கு என்ன காரணம், அப்படி பிளாஷ்பேக் போகும்போது அந்த விஷயமும் ஒரு சுவாரஸ்யமா இருக்கு. முக்கியமா கோயில் அர்ச்சகர்கள், அவங்க இப்ப இருக்கிற நிலைமை, எல்லா கோயிலும் கலெக்ஷன் காசு அவங்களுக்கு வயிறு நிறையாது, பை நிறையாது, கம்மி தான். அதை இந்த கடத்துல சூப்பரா சொல்லியிருக்காரு டைரக்டர். வேதமணி தயாரிப்பாளர், இயக்குனர். பேர்லயே அந்த வேதமும் அந்த நல்ல விஷயங்கள் தெரிஞ்சும் மணி, அந்த ஒரு மணி பண்ணணும், அந்த மணிமணியா அந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் வேஸ்ட் பண்ணாத கரெக்டா ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு படத்தை கொடுத்திருக்காரு அர்ச்சகர். அதுல எந்த தப்பும் செய்யாம பாதம் மாறாம இப்படிதான் இருக்கணும் ஒரு கொள்கையோட ஒருத்தரும், இன்னொருத்தர் எப்படி சில விஷயங்கள் நம்ம தந்திரமா பண்ணலாம் அப்படின்ற இன்னொருத்தரும், இவங்களுக்குள்ள ஒரு விஷயம், அவங்க உறவுகள் அப்படி. அப்புறம் வரப்போற அவருக்கு பொண்டாட்டி பணம் மேல ஆசை, நமக்கு வருமானம் பத்தல, வேற ஏதாவது செஞ்சாகணும், நம்ம வேற வேலைக்கு போனோம்னா அவர் ஒத்துக்க மாட்டாரு. அவங்க இங்க என்ன நடக்குதுன்ற ஒரு விஷயம், இப்படி எல்லாமே சேர்ந்து பயமுறுத்துற மாதிரி. ஏன்னா இப்ப தொலைக்காட்சி நிகழ்ச்சி, தனியார் தொலைக்காட்சி பாத்தீங்கன்னா பேய் பிசாசி இருக்கா இல்லையா, பில்லி சூனியம், இதெல்லாம் உண்மையா பொய்யா, இதுக்கே ஒரு டாக் போயிடுச்சு, ஒரு நிகழ்ச்சி எல்லாம் பண்ணி வேற லெவல் வைரல் ஆச்சு. அதை சினிமாவில காமிச்சா எப்படி இருக்குன்ற மாதிரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்ல சக்தி எப்பவுமே அதுதான் ஜெயிக்கும். நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இது நம்ம நல்லதா போயிட்டா நல்லது நடக்குன்ற மாதிரி கிளைமேக்ஸ் சொல்ற வார்த்தைகள் சிறப்பா அமைஞ்சது. படத்துல முக்கியமா பாடல்கள் கரெக்டா அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச், இது ரெக்கார்டிங் பயமுறுத்ததும் இருக்கு, சந்தோஷத்தையும் கொடுக்குது. ஹீரோ அவருடைய பாட்டுல என்னென்ன பெஸ்டா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பெஸ்டா கொடுத்தாரு. நம்ம நகைச்சுவை நடிகர் இப்ப பேரை மாத்திக்கிட்டு சாம்ஸ் பேரை மாத்திக்கிட்டு ஜாவா சுந்தரேசன், அவர் கேரக்டரும் சரி, தன்னை எந்த அளவுக்கு கேரக்டரை உள்வாங்கி பண்ணுமோ அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு. முக்கியமா ஒரு விஷயம், மறைந்த மனோபால் அவருக்கு புகழஞ்சலி. அவரை வச்சு ஒரு கேள்வியே கேட்கலாம், எத்தனை படத்துல ஒரு சாமியார் நடிச்சிருப்பாரு, எத்தனை படத்துல ஒரு போலீஸ் சாமியார் நடிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி அவருக்கு பிக்ஸ் பண்ணி கொடுத்த கேரக்டர். இந்த படத்துல ஒரு போலீஸ் சாமியாரை அவரை பாக்குற சீன், அதெல்லாம் தியேட்டர்ல கலகலப்பு தான். இப்படி ஒட்டுமொத்தமா எல்லாம் அமைஞ்சு தந்திரா படம் அவ்வளவு நல்லா இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க, தியேட்டர் போய் பாருங்க.